வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2024 எக்ஸாம்ல 9th செப்டம்பர் ஷிஃப்ட் 2ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பிரீஃபா பார்த்தலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பணியும் வாய்ப்பும் டெலிகிராம் குரூப்ல அந்த ஷிஃப்ட் 2ல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேனலை ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தோம்னா முதல்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டான்னு பாருங்க. கரண்ட் அஃபேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது 2023 அடுத்த ரிவர் பேஸ்ட் ஒரு கொஸ்டின், ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து பாலிட்டி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆர்டிகல் 260ல இருந்து. இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசினா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெரிட்டரி இருக்கு, அந்த டெரிட்டரி இந்தியாவுக்கு அவுட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா, டெரிட்டரி அவுட் சைடு இந்தியால இருந்துச்சுன்னா அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால மேனேஜ் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னா, அவங்க எக்ஸிக்யூட்டிவா வந்து பிளே ஆகலாம், லெகிஸ்லேட்டிவ் பண்ண முடியும், ஜுடிஷியரி ரோல் இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 260. இது கான்ஸ்டியூஷன் வந்து மென்ஷன் பண்ணது. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரியாக்ஷன் பேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐசோமர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐசோமர் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ், டூ இல்ல அதுக்கு மேற்பட்ட ஏதாவது வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கேன். டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ். பட் இதுக்கு என்னன்னா, சேமான வந்து கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும். அந்த இரண்டருக்கு மேற்பட்ட காம்பவுண்ட்ஸுக்கு சேமான கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும். பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம் சேம் கெமிக்கல் ஃபார்முலா. பட் என்னன்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அந்த ஆட்டம்ஸ், ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி இருந்தா என்ன சொல்றாங்கன்னா ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். ஐசோமர் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து லாட்டிடியூட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். லாட்டிடியூட்னா ஜியோகிராஃபி. இது நம்ம லாட்டிடியூட் இது வந்து பார்த்தோம்னா 8 டிகிரி 4-2, அதே மாதிரி மேல பார்க்கும்போது 37 டிகிரி 6- வரும். இது என்னன்னா லாட்டிடியூடு. இதே லாங்கிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா 68 டிகிரி 7- வரும். அதே மாதிரி இந்த சைடு பார்க்கும்போது வெஸ்ட் சைடு சாரி ஈஸ்ட் சைடு பார்த்தோம்னா 97 டிகிரி 25 வந்து டேஷ் அப்படின்னு வரும். ஸோ இது என்னன்னா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். இது வந்து லாட்டிடியூட், இது வந்து லாங்கிடியூட். இது எதுனா இந்தியாவோட வந்து அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட ரேஞ்ச் வந்து சொல்றேன், அதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து ககன் நரங் 2012 இருக்குல்ல, இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷூட்டர், அதாவது ஒலிம்பிக் ஷூட்டர்னு சொல்லுவாங்க. இந்தியால 2012 ஒலிம்பிக் கேம்ல ஒரு பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருப்பாரு. எந்த இதுனா 10 மீட்டர் வந்து ஏர் ரிஃபில் ஈவெண்ட்ல. ஸோ இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். 10 மீட்டர் ஏர் ரிஃபில் ஈவெண்ட்ல பிரான்ஸ் மெடல் வாங்கினது ககன் வந்து நரங். அது ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து டபிள்யூபிஎலோட வெனி 2023 கேட்டிருக்கேன். டபிள்யூபிஎல் மீன்ஸ் உமன் பிரீமியர் லீக். இது எங்க நடந்திருக்குன்னா மும்பைல வந்து நடந்திருக்கும். மும்பை அதே மாதிரி நவி மும்பைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து டபிள்யூபிஎலோட வெனி இருந்துச்சு 2023. இப்ப 2024ல எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரு. ஸோ பெங்களூரு ஒண்ணு, பெங்களூரு அதே மாதிரி வந்து டெல்லி, இந்த ரெண்டு ரீஜன்ல தான் நடக்குது. ஜஸ்ட் வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து ஜியோகிராஃபில டோம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டேன். டோம் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ரெண்டு ரிவர் இருக்கு, அந்த ரெண்டு ரிவர் மீட் பண்ணும்போது வந்து செடிமெண்ட் வந்து சேரும். அந்த செடிமெண்ட் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து ஒரு 10,000 வருஷம் இல்ல 50,000 வருஷம் கழிச்சு என்னன்னா அது வந்து லேண்டா மாறும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கங்கா இருக்கு, அதே மாதிரி வந்து யமுனா ரிவர். இது ரெண்டும் வந்து என்னன்னா செடிமெண்ட் சேர்க்கிற இடத்துல அது வந்து டோம்பா இருக்கும். அந்த லேண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டோம் சொல்லுவாங்க. இதை வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா டிமாண்ட் ஆஃப் மணி அண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்ப டிமாண்ட் ஆஃப் மணி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன மாதிரி கனெக்ட் பண்ணாங்க தெரியல. பட் இது ரிலேட்டட் ஒரு கொஸ்டின். இப்போ எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து லதா மங்கேஷ்கர் அவார்டு ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த லதா மங்கேஷ்கர் அவார்டு வந்து நிறைய ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பர்டிகுலரா பார்த்தா மகாராஷ்டிரா கொடுப்பாங்க, மத்திய பிரதேஷ்மே வந்து கொடுப்பாங்க. இந்த அவார்டு 2024 வந்து யாரு கொடுத்துருப்பாங்கன்னா அனுராதா பட்வால்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க, அனுராதா பட்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுராதா பட்வால் இவங்க தான் வந்து 2024 வாங்கியிருப்பாங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸான சிங்கர் இன் வந்து ஹிந்தி சினிமால நிறையவே பாடியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி இருந்து ஒரு கொஸ்டின். அப்ப டிபிஎஸ்பி பாலிட்டியில ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. நம்ம பாலிட்டி ரெம்பர் பண்ணணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான், ஃபண்டமெண்டல்ஸ்ல லேர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிபிஎஸ்பி வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது மூணுக்குள்ள தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து சிஜிஎல கேட்கறாங்க. அடுத்து ஆர்டிகல் பேஸ்ட் ஆன் வந்து யூனியன் ஸ்டேட் எது ரிலேட்டட் கேட்டாங்க தெரியல. பட் ஒரு ஆர்டிகல் கேட்டிருக்காங்க. அடுத்து 2011 சென்சஸ் படி எந்த ஸ்டேட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஃபீமேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11 சென்சஸ் எப்போதுமே வந்து கேட்கறதா சிஜிஎல்ல. என்ன ஞாபகத்துல வச்சுக்கலாம், 11ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து செக்ஸ் ரேஷியோ ரிலேட்டடா வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். எனக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. செக்ஸ் ரேஷியோல ரெண்டு பார்க்கணும். ஒன்னு சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கணும், இன்னொன்னு ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ. இதுல எந்த ஸ்டேட் வந்து அதிகமான சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, அதாவது 1000 மேலுக்கு வந்து எவ்வளவு சைல்டு வந்து ஃபீமேல் பிறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல எதுனா மிசோரம் தான் வந்து நம்பர் 1ல இருக்காங்க. லீஸ்ட் பார்த்தோன்னா லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஹரியானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இந்த மிசோரம்ல எத்தனை பேர்னா 919 ஃபீமேல்,
per வந்து 1000 மேல்ஸ் இருப்பாங்க. இது வந்து சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. ஃபீமேலோட செக்ஸ் ரேஷியோல எந்த ஸ்டேட் வரும்னா கேரளா வரும். கேரளா தான் வந்துன்னா அதிகமான வந்து ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ இருக்குது. எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 943 இருப்பாங்க. அதாவது 1000 மேலுக்கு வந்துன்னா 943 வந்து ஃபீமேல் இருக்காங்க. இருக்கிற லோவஸ்ட் வந்து ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா இதுவும் ஹரியானா. இது ஞாபகத்தை வச்சுங்க. செக்ஸ் ரேஷியோ அப்படின்னாவே ஹரியானா வந்து லோவஸ்டா இருக்கு. இது வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் டு சூரிய தேவிக்கு பூஜான்னு இருக்குல்ல, அதாவது சன் காட் ரிலேட்டடா என்னென்ன ஃபெஸ்டிவலா இருக்குன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கேட்டிருக்கலாம். அப்ப இதுல இருந்து என்னன்னா சன் காட் ரிலேட்டடா இருக்க ஃபெஸ்டிவல் பார்த்தோம்னா பொங்கல் வந்து நம்ம சன்னுக்காக தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கும்ப மேளவுமே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா இந்த சன் காடை வந்துன்னா வழிபடுறதுக்காக பண்ணலாம். அடுத்து வந்துன்னா மகர் சங்கராந்தி. ஸோ மகர் சங்கராந்தியுமே வந்து இதுக்காக தான் பண்ணுவோம். மகர் சங்கராந்தி அப்படின்னு வரும். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா சத்து பூஜா. பீகார்ல வந்து ரொம்ப ஃபேமஸான பூஜான்னு சொல்லுவாங்க. சத்து பூஜா இதுவுமே வந்து என்னன்னா இந்த சன் காடை வழிபடுறதுக்காக செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். அடுத்த கொஸ்டின் ரிலேட்டட் டு வந்து லீடர் மூவ்மெண்ட் ரிலேட்டடா கேட்டுங்க. மாடர்ன் இந்தியால ஒரு கொஸ்டின். சத் பூஜால அகைன் வந்து ஒரு கொஸ்டின். சென்சஸ்ல ஒரு கொஸ்டின். ஆர்டிக்கல் வந்து ஒரு கொஸ்டின். ஹிஸ்டரியில அலாவுதீன் கில்ஜி ரிலேட்டட் கொஸ்டின். அப்ப மெடிவல் இந்தியால ஒரு கொஸ்டின் கேட்டுங்க. அதுவும் பர்டிகுலரா பார்த்தோன்னா டெல்லி சுல்தானேட்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ரைட்டா. இது எல்லாமே ஜிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். இதோட அடிஷனலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ரிலேட்டடா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட சேனல்ல வந்து 8 வீடியோ போட்டிருந்தோம். இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் ரிவிஷன் மாடலா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை பாருங்க 1.5ல வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளேலிஸ்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணீங்க நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் கொஸ்டின். இங்கிலீஷ்ல எந்த மாதிரிலாம் கேட்டேன்னா ஸ்னானிம்ஸ்ல வந்து அரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டுங்க. அரேஞ்ச்னா என்ன எல்லாத்தையும் வந்து ஆர்டர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து ஆண்டனிவில் இருந்திருக்காங்க. ஆக்டிவ் பேஸ்வேஸ் வந்து ஒரு கொஸ்டின். காமன் ஏரல ஒரு கொஸ்டின். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வெக்காபுலரி வந்து கேட்டிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் பேஸ்ட் ஆர் வெக்காபுலரி பேஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இடியம்ஸ்ல ஒரு கொஸ்டின். பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் அ லெக் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா குட் லக் தான் வந்துன்னா இடியம்ஸ் பழமொழியா வந்து சொல்லுவாங்க. குட் லக் அப்படின்னு வரும். அடுத்து பேராஜம்பிள்ஸ் வந்து என்ன கொஸ்டின் கேட்கும். ஸ்பெல்லிங் பேஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் வந்து சென்டென்ஸ் பேஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல பிளஸிங் அண்ட் டிஸ்கைட் சொல்றாங்க. அதாவது இது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் இதுலயே பார்த்திருந்தோம். அதுல என்ன 2023ல வந்து இதே தான் கேட்டிருந்தாங்க. பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் ஏதாவது ஒரு ஜாப் வந்து ஸ்டார்டிங்ல லூஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே என்னன்னா பெயினா வந்து ஃபீல் பண்ணுவோம். பட் அந்த லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி அதுல வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா அப்ப அந்த ஜாப் லூஸ் பண்ணது வந்து நல்லது தானே. ஸ்டார்ட் அப் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு. அப்ப பிளஸிங் டிஸ்கஸ் என்ன சொன்னா ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா ரொம்பவே வந்து தப்பு நடக்கும். பட் எண்ட்ல வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்லாவே இருக்கும். இதுலயுமே நம்ம என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சோம்னா மொத்தம் 29 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து வச்சோம். இதே நீங்க என்னன்னா ரிவிஷன் சீரிஸாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அதனாலதான் சொல்றேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிளேலிஸ்ட்மே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணீங்க நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே அடுத்த பார்ட் பார்த்தோம்னா மேத் கொஸ்டின். மேத்லயுமே வந்துன்னா ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணல. 2023ல என்ன பேட்டர்ன் கேட்டா அதே பேட்டர்ன் தான் வந்து ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அட்வான்ஸ் மேத்ல இருந்து இங்க பாருங்க அல்ஜிபரா மென்சுரேஷன்ஸ் அதே மாதிரி வந்து ட்ரிகனோமெட்ரி எல்லாமே வந்துன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரிகனோமெட்ரில வந்து sin 3 மைனஸ் வந்து cos 3 அப்படின்னு சொல்றாங்க. அல்ஜிபரால வந்து a கியூப் p கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abc இருக்கு. மென்சுரேஷன்ஸ் வந்து சிலிண்டரும் சர்க்கிளும். அப்ப பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். இது ரிலேட்டடா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அப்கமிங் ஷிஃப்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க டிஸ்கன் பைப் சிஸ்டம் ட்ரையாங்கிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோல வந்து கொஸ்டின். அடுத்து சர்க்கிள் டேஞ்சன் பேஸ்ட் வந்து கொஸ்டின். பை சார்ட் ரிலேட்டட் கொஸ்டின். நம்பர் சிஸ்டத்துல வந்து டிவிசிபிள் ரூல் அதே மாதிரி ரிமைண்டர் இதையுமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் ரிலேட்டட் வந்து ஏஜ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி கவர் பண்ணதான். ஸோ அதனால வந்து ஒரே பண்ண தேவையில்லை. இதையும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ட் பார்த்தோம்னா ரீசனிங். ரீசனிங்மே வந்துன்னா இந்த செகண்ட் செட்லயுமே வந்து ஈஸியான கொஸ்டின். ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை. இல்ல மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்ல இருந்து 2 கொஸ்டின், மிரர் இமேஜ்ல இருந்து 2 கொஸ்டின், பேப்பர் கட்டிங்ல இருந்து 2 கொஸ்டின், கோடிங் டிகோடிங், ஆல்பனியூமெரிக்கல் சீரிஸ், பிளட் ரிலேஷன்ஷிப், அனாலஜி, சிலாஜிசம். சிலாஜிசம் மட்டும் தான் வந்துன்னா கொஞ்சம் ஏதோ டஃபா இருந்து சொன்னாங்க. பட் மிச்சம் எல்லாமே வந்து ஈஸியா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால என்னன்னா சேம் பேட்டர்ன் தான் 2023ல இதே பேட்டர்ன்ல கேட்டாங்களோ அதுதான் 2024மே வந்து கேட்டுருக்காங்க. ஷிஃப்ட் 2 நல்லா ஈஸியா இருந்துச்சு சில கேண்டிடேட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சேம் பேட்டர்ன் தான். நீங்க ரிவைஸ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஷிஃப்ட் 3 வந்துன்னா நம்ம அப்கமிங்ல வந்து பார்க்கலாம். இல்ல ஏதாவது உங்களுக்கு சொன்னதுல டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.